வணக்கம். இது ஈவாஸ் கிச்சன். நான் உங்கள் ஈவா பாஸ்கர். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான ஈஸ்டர் ஸ்பெஷல் செட்டிநாடு மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான ரொம்ப அட்டகாசமான ஒரு பிரியாணி ரெசிபி. இது கொஞ்சம் பெரிய ரெசிபி தான். நிறைய அரைக்க வேண்டியது, நிறையா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் எண்ட் ஆஃப் த ரெசிபியில் உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப வித்தியாசமான ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு நல்ல பிரியாணி, ஸ்பெஷலான பிரியாணி ரெடியாக இருக்கும். முதல்ல இந்த பிரியாணி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். மட்டன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தண்ணிலாம் வடிச்சிட்டு. ஒரு 3 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன். பிரியாணி மசாலா பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காவை சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 காஞ்ச மிளகாவையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே இருக்க விதைகள்லாம் எடுத்தாச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா விதைகள், ஒரு சின்ன கப் அளவுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா இலைகளும் எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 சின்ன தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு புதினா இலைகள், ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு வந்து நெய்யும் தேவைப்படுற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் யூஸ் பண்ண போகிறேன். தேவையான அளவுக்கு உப்பு. இதில் வந்து ஒரு 3 பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 4-5 பட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5-6 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லெமனுடைய ஜூஸ் நம்மளுக்கு தேவைப்படும். தண்ணி வந்து 3 கப்பு அரிசிக்கு 4.5 கப்பு தண்ணி நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிரியாணி மசாலா பேஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்கான ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயில் ஒரு பாதி எண்ணெய் மட்டும் இப்போது ஃபஸ்ட்டு ஊற்றுறேன். இந்த எண்ணெய் காஞ்சதும் இந்த மட்டன் பீஸஸை உள்ளே போட்டுடலாம். இதில் தண்ணியை வடித்து போடுங்க. இது கூட கொஞ்சம் உப்பு, அப்புறம் இந்த 3 தூள் நம்ம உள்ளே சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பிரியாணி மசாலா 3த்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே நல்லா இந்த மட்டனில் கோட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 5-6 விசில் வர அளவுக்கு நம்ம இந்த மட்டனை வேக வச்சுக்கலாம். இப்போ குக்கர் வந்து ஒரு 6 விசில் அடித்து நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸ்டீமும் தன்னாலே போயிருக்கு. நான் எதுவும் விசில்லாம் எடுத்து விடல, தன்னாலே போயிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன்லேருந்து நிறைய தண்ணி விட்டுருக்கு. மட்டனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இப்படி அமுக்கி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும்.
இப்போ இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மீதி வதக்க வேண்டியதெல்லாம் நம்ம இந்த குக்கர்லேயே வச்சு வதக்கிக்கலாம். இப்போ இந்த குக்கரில் நம்ம ஆல்ரெடி இந்த மட்டனில் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நான் இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பட் இந்த குக்கரில் வந்து ஆல்ரெடி நிறைய இந்த மட்டனோட ஃப்ளேவர்ஸில் ஒட்டியிருக்கும். அதனால் நம்ம இதை வேஸ்ட் பண்ணாமல் இதுலேயே நம்ம இப்போ வதக்க வேண்டியதெல்லாம் வதக்கிக்கலாம். இப்போ மறுபடியும் அதை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். நெய் ஊற்றுனீங்கன்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் பிரியாணி. நல்லா அந்த மசாலாவோட வாசனையெல்லாம் நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம நெய் ஆட் பண்ணுறோம். நெய் உருகுனதும் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற இந்த பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, பெருஞ்சீரகம், சீரகம் இது எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 2-3 செகண்டு ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளுடைய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி லைட்டாக வதங்கியிருக்கு. நம்ம இப்போ மீதியாக எடுத்து வச்சுருக்கிற இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பிரியாணி மசாலா பேஸ்ட் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதில் வேக வச்சுருக்கோம் இல்லையா இந்த மட்டன், இது கூட வந்து நம்ம 1/2 கப்பு தண்ணி அளவுக்கு ஊற்றணும் உள்ள. பட் அது வேகும் போதே வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுடுச்சு. இப்போ அதை மெஷர் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மொத்தமாக இந்த மட்டனு ப்ளஸ் அந்த 2 கப் இருக்க ஜூஸ், அந்த மட்டனோட சூப், அதை ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ இந்த மசாலா பேஸ்ட் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம மட்டன் வந்து வேக வைக்கும் போதே கொஞ்சம் சால்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி ஒரு முறை நம்ம சால்ட் எப்பயும் நம்ம செக் பண்ணுவோம். அப்போ நம்ம அடிஷ்னலாக தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சம் புதினா இலைகள், கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம எந்த கப்பால் இந்த அரிசி அளந்தோமோ அந்த கப்பில் ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறது 3 கப் அளவுக்கு அரிசி. இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம 2 கப் அளவுக்கு அந்த மட்டன் சூப்பே நம்ம உள்ளே ஆட் பண்ணிட்டோம். அதனால் இப்போ வந்து 2லேருந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இந்த டம்ளரால் தான் நான் வந்து அரிசி அளந்துருக்கேன். இப்போ இதில் நான் வந்து இப்போ 2 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறேன்.
இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கணும். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக தெரியுது, அதனால் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இதை வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு லெமனுடைய ஜூஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் இப்போ உள்ளே ஆட் பண்ணிடுறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க இந்த பாஸ்மதி அரிசி இதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். நல்லா அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா மசாலாவும் இந்த ரைஸு மட்டன் கூட நல்லா மிக்ஸ் ஆகும். அதே சமயம் ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அரிசிலாம் உடஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக அடியிலேருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் குக்கரை மறுபடியும் மூடி வச்சுட்டு முதல்ல ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் அடிக்க விடுவேன். ஒரு விசில் அடித்து முடித்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அந்த டைமில் வந்து உங்களுக்கு விசில் அடித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விசில் அடிக்காமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 நிமிஷம் இந்த குக்கர் மூடி வச்சே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு விசில் அடிச்சிருச்சு. இப்போ நான் இதை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த சிம்மிலே குக் ஆகட்டும். பிரியாணி வந்து இப்போ நம்ம ஆஃப் பண்ணி ஒரு 5-10 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. தன்னாலே அந்த உள்ளே இருக்க ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்மளுடைய பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக தயாராகிருக்கு. பார்த்திங்கன்னா நல்லா அந்த மட்டன் அரிசி எல்லாமே சூப்பராக வெந்து நல்லா சாப்பாடும் நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த ஈஸ்டர் தினத்தன்று நம்ம பிரியாணி இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்கிறது செகண்டரியாக இருந்தாலும் நம்ம உண்மையான ஈஸ்டர் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக பாடுபட்டு நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இந்த ஈஸ்டர் தினத்தை நம்ம உண்மையான அர்த்தத்தோடு கொண்டாடுறது தாங்க உண்மையான ஈஸ்டர். அனைவருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.